வணக்கம். உலகெங்கும் வாழும் ஜோதிட நேரம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். மனிதனுடைய ஆற்றல் என்பது எப்படிப்பட்டது என்றால், உனக்கு இணை நீதான். இறைவன் என்ன செஞ்சான்னு கேட்டா, இயற்கையை படைச்சிட்டு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டான். 5 பூதங்களாக, 5 விரல்களாக. உங்க 5 விரலை பத்தி பேசணும்னா 1 மாசம் பேசலாம். 24 மணி நேரமும் தொடர்ந்து இந்த 5 விரல்கள் எப்படி படைக்கப்பட்டதுன்னு பேசலாம். இந்த பஞ்சபூதங்களும் இந்த 5 விரல்ல தான் இருக்குது. உன்னுடைய 5 உறுப்புகளும் நமசிவாய என்ற பஞ்சாசர மந்திரத்தில் இருக்குது. அதுதான் நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரம். மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கா என்று வந்ததுல சகசிராரம் என்ற 1008 தாமரை அங்கே விரிந்து உள்ளது. அதனால் அண்டத்தில் நடக்கிறத பிண்டத்தில் நடக்கும், பிண்டத்தில் நடக்கிறத நடக்கவும் நடக்க விடாதவும் ஆக்குவது சகசிரார சக்கம். அப்ப அதை டைவர்ட் பண்ணி வர்றதுக்கு உங்ககிட்ட சுவாசம் இருக்கு, மூச்சு பயிற்சி இருக்கு, உங்ககிட்ட மூச்சு இருக்கு. சூரிய கலை ஓடணுமா சந்திரக்கலை ஓடணுமா, 2க்கு நடுவில் இருந்து செயல்படணுமா? உன்னுடைய பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி எப்படி செயல்படணும்? நீங்கள் வேணா சயின்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த கழுத்தில் லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு ஒரு நரம்பு போய் உங்களுடைய சுரப்பிக்குள்ளே போகும். அது மாதிரி அண்ணாக்கு வழியாக ஒரு சுரப்பியில் ஒரு சொட்டு நீர் வரும். எப்போ நீ நல்லா தன்னை உணர்ந்து தவத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு நல்லா வேணும்னு கேட்கக்கூடிய எண்ணம் எப்பொழுது வரும், எப்படி வரும்னா கும்பராசி நேயர்களுக்கு இயற்கையாக உண்டு. அந்த கும்பராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த 7ஆம் அதிபதி போய் உட்கார்றான். தவத்தன்மையை எடுத்து தரக்கூடிய தன்மையில் போய் அந்த சூரியன் உட்கார்றான். அந்த சூரியன் போய் உட்காரும்போது 2க்கும் 11 சாரத்திலே உட்கார்றான். ஆனால் அந்த சூரியனை இயக்குகின்ற அந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த கும்பத்திற்கு 6ல் உட்கார்ந்துருக்கான். அந்த சூரியன் 7 கொடிய சூரியன் இந்த கும்பத்துக்கு கர்மஸ்தானத்தில் இருந்தாலும் அது தர்ம கர்மங்களாக எப்படி மாறுறான்றது தான் ஒரு அற்புதமான விஷயம். என்ன ஜித்து விளையாட்டுங்க இயற்கையோட விஜயம். உங்களால் உங்கள் கைகளை நீங்கள் நினச்சா கழட்டிட்டு நினச்சா மாற்ற முடியாதுங்க. உள்ளுறுப்புகள் தன்னை கேட்காதையே செயல்படுற உறுப்புகள் இருக்குது. இச்சை செயல், அனிச்சை செயல். உங்களை கேட்டு கையை மூடினா மூடும், திறனா திறக்கும், கண்ணை மூடினா மூடும் திறக்கும். ஆனால் உங்கள் ஹார்ட் பீட்டை நிறுத்துவதும் நிறுத்தாததும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய சுவாச பயிற்சியின் மூலமாக அண்டத்தில் வாழ்வதும் அண்டத்தை விட்டு பறப்பதும் இந்த பிண்டத்தை தூக்குவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இறைவனை ஸ்தம்பித்து போயிடுவாங்க. இறைவன் சிவனை கேட்டால் எல்லாம் கொடுத்துட்றாருன்னா என்ன பண்ணுவாங்க? படைச்சவன் தான், அவனுக்கு இந்த நீதியில் வந்தால் நான் கொடுத்துட்றான்றான். அந்த நீதியில் மனிதனால் இருக்க முடியும். ஏன்னு கேட்டால் எல்லா 9 கிரகங்களும் இந்த நவத்வாரத்தில் இருந்து அது ஒரு மனிதனை இயக்குது. ஆனால் இயற்கை என்ன செய்யுதுன்னு ஒன்று தனித்தனியாக இயக்குது. அந்த ஸ்டார் யார்? சூரியன். சூரியன் கிரகம் இல்லை, மற்ற கிரகங்களை இயக்குவதால் அதற்கு கிரகம்னு பேர் வைக்கிறோம். அப்படிப்பட்ட உங்கள் தகப்பனார் தாங்க உங்கள் குடும்பத்தில் சிறப்பானவர். உங்களுடைய முதுகு தண்டுவடம் தாங்க சிறப்பானது. அப்படி நிமிர்ந்து நிற்கிறதுக்கு கும்பமாக இருப்பது தாங்க அற்புதமான மனிதன். அத்தனை ராசி நேயர்களுக்கும் இந்த கும்பராசி சிரசை தாங்கி பிடிக்கிற நிலையில் முதுகு தண்டுவாடத்தில் நிற்கிது. அந்த பிடரின்னு சொல்கிறோம்ல, அந்த பிடரிக்குள்ளே தான் நன்மை தீமை இருக்குது. கும்பம் கெட்டு போச்சுன்னா உன் பிடரி வீணாக போச்சுன்னு அர்த்தம். உன் பிடரி வீணாக போச்சுன்னா கழுத்து வீங்கிருக்கு, ஒருத்தன் அப்படியே அசையுமா, அப்படியே திரும்பவும் அசைய முடியாது. அது கும்பத்தில் பிரச்சனை இருக்கும். ஏன்னு கேட்டால் சூரியனோட நேராது 7வது வீடு, நேரடி பார்வை, தன்னுடைய புத்திரனுடைய பார்வை தான். அது தாய்க்கு தந்தது, இது தந்தை தந்ததுன்னு சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் பல கதைகளை சொல்லி உங்களுக்கு பாடமாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சயின்ஸ் இன்றைக்கி என்னன்னாக்கா என் சொல்லலாம் தப்புனுது, படித்த மனிதர்கள்லாம் இன்றைக்கி என்னெல்லாம் தப்புன்றான். ஆனால் சரினாலும் தப்புனாலும் வாழ்க்கை வாழப்போவது நீதான். உன் சுவாசம்தான், உன்னுடைய பயிற்சி தான், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய அனுபவம், இதுதான் உன் வாழ்க்கை. மரணத்தின் போது நிற்பது நீ செய்த கர்மா தான். முன்னோர்கள் செய்த கர்மா உன்னை வாழ விட மாட்டேன்னு நீ சொன்னாலும் சரி, அவங்க செஞ்சுட்டாங்க, நீ என்ன செஞ்ச?
அறிவை யார் கையில் கொடுத்தா? உங்க கையில் தான் கொடுத்தா. அறிவை எப்படி பயன்படுத்துன்ற ஒரு நுட்பத்தையும் உங்க கையில் கொடுத்தா. அது எங்கே கொடுத்துருக்கானா? கும்பத்தில் தான் கொடுத்துருக்கான். 12 ராசி நேயர்களும் கும்பத்தை வணங்கியே தீர வேண்டும். ஏன்னு கேட்டால் அந்த மேச ராசிக்கே அதுதான் உங்களுக்கு பாதகாதிபதி. பாருங்க, தர்மத்துக்கு உடையவனா 10ஆம் அதிபதியை வச்சுவிட்டான். அந்தாண்ட 11 லாபஸ்தானம்னு சொல்லி இயற்கையில் காலச்சக்கரத்துக்கு 11 கும்பத்தை வச்சு அதுக்கு பாதகாதிபதினு வச்சுட்டான். நீ காலச்சக்கரத்தை இயக்கிறதுனா தர்மத்தோட இயக்கனா உனக்கு புண்ணியம், இல்லைன்னா பாவம். மனிதனை விட ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு செயல்பாடுக்குள்ள ஒரு உறுப்பு என்ன? உறுப்போ உடலோ இல்லை இயக்கமோ என்னன்னு கேட்டால் மனிதனுக்கு இணை எதுவுமே கிடையாது. ஆகையினால தான் கடவுள்லாம் வரத்தை கொடுத்துட்டு அதுங்களே மாட்டிக்குது. அவங்க இவங்கன்னு கும்பிடுவாங்க, கடைசியில் அது இதுன்னு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துடும். ஆகையினால்தான் சிவன் தவத்தில் இருப்பதும் சிவபெருமானை சரி செய்வதற்காக மகாவிஷ்ணு உள்ளே போய் மாட்டுவதும் என்னன்னா அது கதை இல்லை, உன் அறிவு. உன் செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரன் யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவானுடைய அற்புதமான இடம் தான் அந்த கும்பராசி. அதுக்கு 10ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி உட்காந்துருக்கான். நீ என்ன நினச்சாலும் வெற்றியாகுமா வெற்றியாகுமா இந்த கோச்சார பலனில் கேட்ப. எப்படி வெற்றியாகும்? எப்படி வெற்றி ஆகாத போகும்? வெற்றி ஆகுவதும் ஆகாத போவதும் நீ எடுத்து வந்த வரத்தில் இருக்கு. உன்னுடைய இயங்கும் சக்தி என்ன செய்யுது? இயக்கும் சக்தி என்ன செய்யுது? உன்னோட திரிகோண சக்தி என்ன செய்யுது? கேந்திர சக்தி என்ன செய்யுது? நிகழ்கால கர்மா என்ன செய்யுது? கடந்த கால கர்மா என்ன செய்யுது? இதெல்லாம் அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து சொல்லுவது கும்பராசிக்காரவங்க. யார் வம்புக்கு போக மாட்டாங்க, யார் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. 12 வருஷத்தில் எப்படி கும்பத்தில் தானியங்களை கொட்டி வச்சுட்டு மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் கடைசியில் இதை விதையா எடுத்து மக்களுக்கு பயன்படுத்தலான்னு ஒரு எண்ணத்தில் ஒரு கோவிலை கட்டி மேலே கும்பத்தை வச்சாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள்லாம் ஒரு கௌரவமானவர்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் பெருமைக்கே பேசி சில பேர் கெட்டு போவாங்க, சில பேருக்கு பெருமை பேசாதே கெட்டு போவாங்க, சில பேர் எதையும் கண்டுக்காதே இருந்து கெட்டு போயிடுவாங்க. ஆகமத்தில் கெட்டுப்போவது என்பது உறுதி எப்போ தன்னைத்தான் உணராத பொழுது. தன்னை உணர்ந்தவனை கும்பமாக நினைத்து எல்லாரும் கும்பிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அற்புதமான அனுபவத்தை தரப்போகுது. 6ல் இருக்கும் குரு அவ்வளவு அற்புதமான விஷயத்தை செய்ய போகிறார். அதை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய ஜாதகத்தை பகிர்ந்து எங்களோட கலந்து உங்களோட உயர்வை நோக்கி பயணித்தால் வெற்றி உங்களுக்குன்னு சொல்லி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். கும்பராசி. கருவறை என்பது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். கலசம் என்பது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அப்ப நிச்சயமாக கருவறை, கற்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இதெல்லாம் தாண்டி ஒரு லெவலுக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா அது கோபுர கலசம் பாப விமோசனம். கோபுர கலசம் பாப விமோசனம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி. நேத்தி கூட சொன்னாங்க, கெட்ட பேர் ஒரு செகண்ட்ல எடுத்துடலாம், எதையாவது சொல்லிட்டு போகலாம். உங்களுடைய திருப்திக்கு எதையாவது சொல்றதுக்கு நாங்க அதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்காது. அப்ப கும்பம் எப்படிப்பட்டது? கற்பனை திறன் மிக அதிகம் இல்லைங்க, மிக மிக அதிகம். கற்பனை திறன், ஆராய்ச்சி அறிவு. ஏங்க ஒரு தூரம் சொன்னா தெரியாதா? திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? வீட்டுக்காரரை பார்த்து சொல்றது. வீட்டுக்காரம்மா சிம்ம ராசியா இருக்கும், வீட்டுக்காரம்மா சிம்ம ராசியா இருக்கும், வீட்டுக்காரு சதயமா இருக்கும், சதய நட்சத்திரம் கும்பராசியா இருக்கும். அங்க என்ன வரும்? டஸ் புஷ்ங்கிறது தான் வரும். அங்க என்ன வரும்? டஸ் புஷ்ன்னு தான் வரும். ஒரு இதுவும் வராது. நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க, நான் என்ன சொல்ல நீ என்ன கேட்க. திருப்பி திருப்பி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் என் வேலையை பார்க்கறேன். அப்படித்தான் போவாங்க. பெண்கள் தான் ஒதுங்கி போகணும். வேற ஏன்னா திருந்தாத ஜென்மங்கள்னா கும்பம் தான். திருத்த முடியாது. அதுல சதயத்தை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு நட்சத்திர அதிபதி இருக்காங்க. சதயம் தான் 100%. சதம்னா 100ன்னு அர்த்தம்.
27 நட்சத்திரத்துல பாருங்க, ஒரு 60 பூ, 40 பூ, 50 பூ, 90 பூ இருக்கும். ஆனா சதயத்துக்கு மட்டும் 100 பூ. அதனாலதான் சதம். அடிச்சு சொல்றேன்டா, நீ கேட்டியடா, அப்படி சொல்றக்கூடியது சதயம். அதுலயே சந்திர திசையில ராகு புத்தி நடந்துருச்சு. சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, சந்திர திசையில சனி புத்தி எல்லாம் நடந்துச்சு. கோட்டு கீழ்பாக்கலாம், கோட்டு கீழ்பாக்கலாம், வேற வழியே இல்லை. எனக்கும் தான் அதுதான். ஜோசியர்னா நவக்கிரகம் விடுமா? இல்ல என் பேரன் பேத்தின விடுமா? என் பிள்ளைன்னா விடுமா? நவக்கிரகங்கள் செய்யறத செஞ்சுதான் ஆகும். அவங்களுடைய கர்ம பலனை, அவங்களுடைய கர்ம பலனுக்கு, நம்மளுடைய கர்மத்துக்கு தகுந்தவாறு அவங்க தண்டனை கொடுத்துதான் ஆவாங்க. அதனாலதான் கும்பத்தில் இருக்கிறவங்க, மகரத்துக்கு மாதிரியே கும்பத்துல இருக்கிறவங்க 40 வயசுக்கு மேலதான் பாருங்க, அவங்க ஒரு லட்சாதிபதி, ஒரு பணக்காரர், ஒரு சக்கரவர்த்தி யோகம், லட்சாதிபதி யோகம், பெரிய குடும்ப யோகம், எல்லாமே லேட்டு. படிப்பு லேட்டு, பந்தம் லேட்டு, பாசம் லேட்டு, குழந்தை திருமணம் லேட்டு, குழந்தை பாக்கியம் லேட்டு, வேலை லேட்டு, எல்லாமே லேட்டு. இந்த துலாம் ராசி பாருங்க, ரிஷப ராசி பாருங்க, 30 வயசுல கோடீஸ்வரனா இருப்பாங்க. ஆனா அந்த மகரம் கும்பத்தை பாருங்க, 75 வயசுல கோடீஸ்வரனா இருப்பாங்க. நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு புரியும், கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு, ஆனா நான் ரொம்ப கீழே இறங்கி சொல்ல நினைக்காதீங்க, அவங்க மாதிரி ஒரு திடகாத்தமான ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த ஆராய்ச்சியை, வெற்றியை அடையே தீரணும். வெற்றியில, ஆராய்ச்சியில வெற்றி அடைஞ்சே தீரணும்னா வேற எந்த துஞ்சலும் பார்க்காம, கண் மூடாம தூங்காம அவங்க கர்மமே கண்ணா இருக்கக்கூடியவங்க கும்பராசி. கர்மமே கண்ணா இருக்கக்கூடியவங்க கும்பராசி. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கும்பராசி. வெளி உலக வாழ்க்கையை தெரிந்து கொள்ளக்கூடியவங்க கும்பராசி. அவங்கதான் 35 வரையும் கல்யாணம் ஆகாதே, 35 வரையும் பிரம்மச்சரியம் தானே. அது பிரம்மச்சரியம் சொல்லல, பண்டாருன்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலதான் அவங்களுக்கு எல்லா சுகபோக வாழ்க்கை எல்லாம். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாசம் உங்களுக்குரிய தொழில், வேத தொழில், சிற்பி சம்பந்தப்பட்ட தொழில், சபதி சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில், பொறியியல் சம்பந்தப்பட்டது, ஜேசிபி சம்பந்தப்பட்டது, கருப்பு சம்பந்தப்பட்டது, கிழங்குகள் சம்பந்தப்பட்டது, விவசாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு தான் ஆதிக்கம், கும்பத்துக்குத்தான் ஆதிக்கம். மனசை திடமா வைத்துக் கொள்வதற்கு நேயர்களை பாதம் பணிந்து வணங்குகின்றேன். மனசை மட்டும் திடமா வச்சுக்காங்க. கும்பராசிக்காரவங்க மனசை திடப்படுத்திக் கொள்ளுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு. இப்ப ஏன்னா நீங்க ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நேரத்திலேயும் வீட்டுக்காரி சொல்லிட்டாங்க, பசங்க தீச்சிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிறோங்க, எதையாவது பண்ணிக்கிறோங்க, இப்படியே தான் இருப்பீங்க. இந்த எண்ணத்துல தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் சிம்மம் சூரியன். நீ வேலு கிழிப்ப, நீ நிலத்தை கிழிப்ப. நீர் நிலத்துக்கு இழுக்கக்கூடிய தர்க்கமான ராசிகள் தான். அதனாலதான் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையோட, உங்களுக்கு பாதச்சனி நடக்குது, சனீஸ்வரனுடைய எண்ணம் முடியல, கும்பராசிக்கு பாதச்சனி நடக்குது, ராகு இருக்கிறாரு, சந்தோஷமா உங்களுக்கு எல்லாத்தையும் உங்க தசா புத்திய பார்த்துக்குங்க. உங்க தசா புத்திய பார்த்துக்கிட்டு, உங்க வயசை பார்த்துக்கிட்டு, 2வது சுற்றுனா ஜாலியா இருங்க, முதல் சுற்றுனா கவனமா இருங்க. படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் ஆயத்தமாக இருந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும். கருப்புசாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, அகோரமூர்த்தி வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, சுரர மாரசாமி வழிபாடு, இப்படி வழிபாட பண்ணும் பொழுது வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நவம்பர் மாத ராசி பலன்கள். அப்ப இந்த 2025 வரக்கூடிய நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி ஐப்பசி மாசம், இன்னைக்கு 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல, கும்ப ராசியில, கடக லக்னத்துல,
ராகு பகவானுடைய திசையில 310 டிகிரியில தான் இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷவ தத்துவத்துப்படி 11வது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா, அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசியாதிபதி சனி பகவான், தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதி. நம்ம செய்யக்கூடிய லாபதாபங்களுக்கு எல்லாமே கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான். பொதுவாகவே நம்ம நல்லது பண்ணாலும் கெட்டதை பண்ணாலும் அதுக்கு உடனே பலன் கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான். லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான், நேர்மையான கிரகம். அதனாலதான் மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சனி கஷ்டம்னாலும் கொடுத்துட்றான், நல்லதுனாலும் டக்குன்னு கொடுத்துட்றான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம் எங்க? 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உங்க ராசிக்கு அதிபதி இப்போ உங்க ராசிக்கு 2வது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். பாத சனியை உட்கார்ந்துருக்கிறார். கும்பராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 5.5 வருஷ காலமாவே இப்ப 7.5 சனி பிடிச்சி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுல இப்ப சனி பகவான் வக்கரத்துல இருந்ததுனால இந்த ஒரு 4 மாச காலமா நீங்க நல்லா தான் இருந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சனி பகவான் இப்ப ரிபேர்ஸ்ல வர்றாரு, வக்கரம் ஆகிறார். வக்கரம் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, இயல்புக்கு மாறாக வேலை செய்துட்டு இருந்தார். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும். அப்ப இந்த 28ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்துல இருந்ததுனால கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பரவாயில்ல, நல்லதான் இருந்தது. மீண்டும் சனி பகவான் என்ன பண்றாருன்னா வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கே போகும்போது உங்களுக்கு பாத சனி நடக்குது. அந்த பாத சனிக்கு உண்டான கஷ்டங்களை மீண்டும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? நான் சொல்றது நவம்பர் 28ஆம் தேதி தான் சனி வக்கரம் நிவர்த்தி ஆகுது. அதனால நவம்பர் 28 வரைக்கும்னா இந்த மாசம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அப்ப ஏன்னா 28ஆம் தேதி தானே வக்கர நிவர்த்தி ஆகுது. அதனால கும்பராசிக்கு சனியுடைய பார்வை இப்ப நல்லா தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவான் 6ஆம் இடம்னா ரோகஸ்தானத்துல ரோண ரோக சத்ருவ குருவா இருக்கிறார். அப்ப ரண ரோண ரோக சத்ரு குருவா இருக்கிறவரு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 2025 அதாவது மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து குரு அதாவது அக்டோபர் 17 வரைக்கும் கும்பராசி உங்க ராசி 9ஆம் இடமா குரு பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்ப குரு அதிசாரம் வாங்கி தன்னோட மகன் வீட்டுல புதன் வீட்டுல இருந்து தன் மனைவி வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு அதிசாரம் வாங்கி போயிட்டார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் குரு பகவான் இயல்பு நிலையில் இருப்பாரு. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 26 நாள் அதே கடகராசியில் அவர் வக்கரம் அடைஞ்சு கரெக்டாக உங்க ராசி பார்க்கிறாரு. இப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்து வந்த கும்பராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சனி உங்களுக்கு நல்ல ஃபேவரா தான் இருக்கிறாரு. குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் தேதி வரைக்கும் அதாவது என்ன பண்றாருன்னா அவர் இயல்பு நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டார். 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வக்கரம் அடைஞ்சிடறாரு இல்லையா? அப்போ ஒரு கிரக இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்யும். அப்ப 11ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் மாற்றம் முதல்ல ஏற்படும். தொழில இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் சரியாகும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சஞ்சலங்கள் சரியாகும். மேக்சிமம் பார்த்தா அந்த குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். ஏன்னா எப்பயுமே புத்திரஸ்தானம் கொடுக்குறவர் யாருன்னா குரு தான். பொதுவாகவே அதாவது குரு பார்வைப்படும் போதுதான் வாரிசு யோகத்தை கொடுப்பான். இதுக்கு முன்னாடி இயல்பு நிலையிலிருந்து உங்க ராசி பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ வக்கரம் அடைஞ்சு உங்க ராசி பார்க்கிறாரு 11ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை தராரு. இந்த மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா, மண்ணு, பூமி, காடு, கரை, தோட்டம், துறவு, அதாவது கட்டிடம், இந்த மாதிரி மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்க அப்பன் கையெழுத்து போடல, எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அக்கா தங்கச்சி கட்டன்றதை அவங்க சம்மதிக்கல,
இதனால நாங்க மன உளைச்சலா இருக்கிறோங்க, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியல, சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியாம, திறமை இருந்தும் கை கட்டி முடவனா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேங்க, இல்ல ஆல்ரெடி எல்லாம் செஞ்சு நான் நஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன், இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க பயப்படவே வேண்டாம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்துல இருந்து நல்லது பண்றாரு, குரு பகவான் வந்து பார்த்தா அதிசாரம் வாங்கி உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு மேல நல்லது பண்றாரு. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 10ல் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காரும் போது, அது தான் சொந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த தொழில்ல ஏற்பட்ட நஷ்டம், தொழில்ல ஏற்பட்ட சங்கடம், அதனால இருந்த மன உளைச்சல், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையும், ஓரளவுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. என் பேங்க் பிரச்சனை தீருமா, டாக்குமெண்ட் பிரச்சனை தீருமா, அதாவது எனக்கு அலுவலக பிரச்சனை தீருமா, இந்த மாதிரி எனக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீருமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து இப்போ 8ல் இருக்கிறாரு. அதாவது 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் போய் நீச்சம் அடைஞ்சதுனால மனைவிக்கு, அதாவது அடிவயிறு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, உடல் தொந்தரவு, ஏன்னா 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம். அப்ப சுக்கிரன்னா யாரு? மனைவி, அதே மாதிரி மாமியார், தாய், இதெல்லாம் பார்த்தா சுக்கிரன் சார்ந்ததை வருது. அப்ப அம்மாவுக்கு, மனைவிக்கு, 2வது பார்த்தா மாமியாருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா நான் உடல் உபாதிகள், தொந்தரவு, மருத்துவ சார்ந்த செலவுகள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8வது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா 9வது வீட்டுக்கு, தன் சொந்த வீட்டுக்கே வராரு. துலாராசிக்கு அதிபதி துலாராசிக்கே வராரு. அப்ப வந்து என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட தன் சொந்த வீட்டுல 24 நாள் இருப்பார். அந்த 24 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வாகனம் வாங்கணும், புதுப்பிக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி யோகமும் உண்டு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கிட்டே சிரமப்படுறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி மனைவிக்கு ஏதாவது தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, அவங்க ஏதாவது வேலைக்குன்னா போவாங்களா, அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு எதிர்பார்த்தாங்கன்னா கிடைக்கும். தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி அம்மாவுக்கு அதே மாதிரி வேலை போயிட்டு இருந்தாலும் சம்பள உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கலாம், தொழில் ரீதியாக மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் அப்படின்னா குறிப்பா ஒரு பெண் கிரகம், அதே மாதிரி குறிப்பா ஒரு மனைவி. அப்ப தொழில் ரீதியா இருந்த சங்கடம் எல்லாம் கண்டிப்பா சரியாயிடும், நீங்க பயப்பட வேண்டாம். அதே மாதிரி புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ல் வந்து புதன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்றாருன்னா 10ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து இயல்பு நிலையில 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து உட்காரும் போது என்ன பண்றாருன்னா வேலை வாய்ப்புல பிரச்சனை கொடுத்துறாரு. 10ஆம் தேதிக்கு மேல 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா அதே விருச்சிக ராசியில புதன் பகவான் வக்ரமாகிறாரு. அந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போயிடலாம். அந்த வேலையை ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேங்க, விரிவுபடுத்தலான் இருக்கிறேன், லோன் போட்டு பெருசு பண்ணலாம்னு இருக்கிறேன், ஒரு தொழில் இருக்கு இன்னொரு தொழில் செய்யலாம்னு இருக்கிறேன், இதெல்லாம் பண்ணலாமன்னா உங்களுக்கு 10 தேதிக்கு மேல உங்களுக்கு செய்யுங்க, நல்லா இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 23 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாருன்னா அந்த புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாராசிக்கு போயிடுறாரு. அந்த 7 நாளைக்கு துலாராசிக்கு போகும்போது 9ஆம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து அதாவது கல்வியில மாற்றம், படிப்புக்கு உண்டான அதாவது வாய்ப்பு, வெளிநாடு வெளிமாநில சான்ஸு, இல்லை வெளிநாடு நான் வந்துட்டுங்க, நான் ஒரு வேலையை எதிர்பார்த்து வந்தேன், ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த குடும்ப தேவை ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா 23ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 7 நாள் பாருங்க சூப்பரா இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூரியன் உங்களுக்கு 9ல் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடத்துல சூரியன் போய் துலாராசியில் நீச்சம் அடைஞ்சவர் அடுத்தது 16ஆம் தேதி நைட் என்ன பண்றாருன்னா துலாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வராரு, 10வது வீட்டுக்கு வராரு. சூரியன் உட்கார்ந்த இடத்துல இருந்து பலன் கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப 10ஆம் இடத்துல வந்து சூரியன் உட்காரும் போது சொந்த தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் நிச்சயம் சக்சஸ் ஆகும். இது போக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலான ஒரு கேள்விகள் இருந்தா நீங்க நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய குறைகள் நெறிகள் என்னன்றதை நான் உங்களுக்கு சரி பண்றேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 100% இந்த உடைய நவம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நீங்க எப்படின்றத அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.